நவீன தமிழகத்தை செதுக்கிய சிற்பி பூபாகத்தில் வாழ்கிற தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் இன்றைக்கும் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய எல்லா திட்டங்களிலேயும் சமூக நீதியை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டு எதை கொண்டு வந்தாலும் அதில் அந்த சமூக நீதியை கொண்டு வர வேண்டும். அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களும் சம உரிமை பெற்று சமத்துவத்தோடு சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொண்டு அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் எல்லா துறையிலேயும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். ஏன்னா அவர் செய்த சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டால் நாள் கணக்கில் பேசிட்டு இருக்கலாம். அது சேது நான் சொல்ற மாதிரி அது விவசாயிகள் கொடுத்த அந்த இன்னைக்கு விவசாயம் போராடிட்டு இருக்கிறான். என்ன சொன்னாரு இன்னைக்கு? ப்ரோ ஸ்டாலின் சார் உங்களை தான் சொல்றேன். சொல்றவர் யார் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஜோசப் விஜய். எப்போ ஜோசப் விஜய் ஆனார்? அவரு தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஜோசப் விஜய். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வெறும் விஜய். ஏன் இன்னைக்கு ஜோசப் விஜய் ஆனாரு? தயவுசெய்து சிந்தித்து பாருங்க. இந்த திராவிட இயக்கம் ஒன்றுதான் மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, மொழியை தாண்டி அனைத்து மக்களுடைய நலனுக்காக பாடுபட்ட இயக்கம் திராவிட இயக்கம். ஆனா அவர் சொல்றாரு, எங்கதான் ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவுமே இல்லை என் கட்சியில சொன்னாரு. ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏன் நீங்க திருச்சி கிழக்கு தொகுதியில் போய் நிக்கிறீங்க? ஜோசப் விஜய் அவர்களே, என் தென் மாவட்டத்தில் போய் தூத்துக்குடியில் நிற்கிறதானே, தஞ்சாவூர்ல நிற்கிறதானே, அது என்ன திருச்சியில கிழக்கு தொகுதி நிற்கிறீங்க? அங்கதான் உன் சமுதாயத்துக்கு கிறிஸ்துவங்க அதிகமா இருக்கா. ஏன் பெரம்பூர்ல நிக்கிறீங்க? அங்கதான் கிறிஸ்துவ ஓட்டு அதிகமா இருக்கு. உன்னுடைய மதத்தின் ஓட்டை வாங்குவதற்காக ஜோசப் விஜய்னு பேரை மாத்திக்கிட்ட. 20 ஆண்டு காலம் சினிமா நடிக்கிற போது உன் பேரு விஜய் தான். அப்ப நீ கிறிஸ்துவன் தெரியாது, ஜோசப் விஜய் தெரியாது, உங்க அப்பா கிறிஸ்துவன் தெரியாது, உங்க அம்மா கிறிஸ்துவத்தையும் தெரியாது. இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க கிறிஸ்துவன் ஜோசப்பா மாறிட்டீங்களே, இதுதான் முன்னேற்றமா? என்றைக்காவது இந்த திமுக எவனாவது சமுதாய அடையாளத்தை மத அடையாளத்தை போட்டிருக்கிறோமா? நாங்க அப்ப பரம்பூர்ல நிக்கிறாரு. நாங்க எந்த மதத்தை பார்த்து ஜாதி பார்த்து நிக்க வைக்க சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்துல ஏன் ஒரு சாதாரண இந்து நிக்க வைக்கிறது? எதுக்கு அங்க ஒரு பிராமண நிக்க வைக்கிறீங்க? இதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு முதலமைச்சர் பேசுறாரு நேற்று திருச்சியில, நீங்க அரசியல் புரிதல் இல்லாம இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க சொல்றாங்க. உண்மைதான். அரசியல் புரிதல் இருந்திருந்தால், இந்த இளைய சமுதாயம் இந்த சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக இருந்திருந்தால், இந்த 100 ஆண்டு கால திராவிட இல்லைன்னு சொல்ல இவன் படிக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் உலகம், அந்த டிஜிட்டல் உலகத்துக்கு கொண்டு போய் சொல்லவே கலைஞர் தாங்க. உங்களை படிக்க வச்சது கலைஞர் தான். ஊருக்கு ஒரு பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, இத்தனையும் கொண்டு படி 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 என்று சொல்லவர் கலைஞர். உங்களை படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்க. நீங்க படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு டெக்னாலஜி படிச்சீங்க. நீங்க படிச்ச வச்சதுனாலதான் சைடல் பார்க்குக்கு போனீங்க. அதனாலதான் இந்த சமூக ஊடகங்களை பார்த்து இன்னைக்கு திமுக தீய சக்தின்னு சொல்றார் விஜய். திமுக தீய சக்தி இல்ல, அது தூண்ட போன சக்தியா? இந்த விஜய் இல்ல. உன்ன மாதிரி 100 விஜய் வந்தாலும் திராவிட இயக்கத்தை ஒழித்து எண்ணி பாருங்க. நாகரிகத்தோட பேசுங்க முதலமைச்சர். என்ன சொல்றாரு? இது கவர்ச்சி அரசியல் சொல்றீங்க. என் வாயில நல்லா வருதுன்றான். இவன் முதலமைச்சரா? இவன் ஒரு முதலமைச்சருக்கு வர வார்த்தையாங்க இது? 3ஆம் தர ஒரு மனிதனை போல என் வாயில நல்லா என்ன வரும் வாயில? நாங்க திருப்பி பேச முடியும். எனவே இப்படி ஒரு முதலமைச்சர் பேசுகிறார் சொன்னால் தரத்தை தயவுசெய்து தெரிஞ்சுக்குங்க நீங்க. எனவே ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்பதற்காக, ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக எப்பயும் வெயிலின் அருமை இந்த நிழல்ல தான் தெரியும். அந்த வெயில் இருக்க தூய்மை அருமை இப்போ இந்த ஷேனால நின்று இருக்கீங்க பாரு, இந்த நிழல் அருமை இப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலத்துக்கு இந்த ஆட்சி இருந்தாதான் திமுகவுடைய ஆட்சியினுடைய பெருமையும் அவர்கள் செய்த சாதனைகளும் உங்களுக்கு தெரியும். எனவே பட்டாதான் தெரியும்.
சுட்டாதான் தெரியும் நெருப்பு. எனவே இன்றைக்கு இளைஞர்கள் நெருப்பு கிட்ட போகாதன்னு சொன்னா குழந்தை கேட்க, என்ன சொன்னாலும் இழுத்து விட்டா திரும்ப அந்த நெருப்பு கிட்டே தான் அந்த குழந்தை போகும். ஒரு தடவை விட்டுருங்க, அது சுட்டுக்குச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த நெருப்பு கிட்டே போகாது. இப்படிதான் இந்த ஆட்சியை கொண்டு வந்து இந்த இளைய தலைமுறையினர் இன்றைக்கு நெருப்பு தொட்ட மாதிரி மாற்றிட்டு இருக்கிறாங்க. எனவே தயவு செய்து இந்த இயக்கம் என்பது எவனாலும் அழிக்க முடியாத இயக்கம். மீண்டும் மீண்டும் 89ல் ஆட்சிக்கு வந்தோம். 91ல் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயித்தோம். ராஜீவ்காந்தி மரணம் வந்த பிறகு கலைஞர் மட்டும்தான் ஜெயித்தார். ஆனால் 2006 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஏன்னா இது வந்து இந்த நெருப்பில் இருந்து வருகின்ற ஃபீனிக்ஸ் பறவை மணி சாம்பலில் இருந்து பறக்கிற ஃபீனிக்ஸ் பறவையாகத்தான் திமுக இருக்கும். திமுக நீங்க எத்தனை சொன்னாலும், கலைஞர் சொன்னாரு, தமிழர்களே என்னை கடலிலே தூக்கி போடுங்க, நான் கட்டுமரமா உங்களுக்கு மிதப்பன்னு சொன்னார். இனி குதிரை தாயை போட்டு உடைங்க, உங்களுக்கு நான் பயன்படுவேன்னு சொன்னார். அந்த மாதிரி நீங்க எத்தனை முறைதான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க தவறினாலும் திமுக ஒரு கட்சி மட்டும்தான் உங்களுக்காக நிற்கிற கட்சி. திமுக அந்த கட்சி தான் மக்களுக்காக உழைக்கிற கட்சி. வாழ்விலும் சாவிலும் இன்பத்தின் சுற்றலும் உங்களுக்காக இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவேதான் அந்த இயக்கத்தின் சார்பாக அந்த இயக்கத்தை உருவாக்கிய பிதாமகன் கலைஞருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே கலைஞரை நினைவுபடுத்தும் மூலமாக திராவிட இயக்கத்தை நினைவுபடுத்துகிறோம், அவருடைய சாதனையை நினைவுபடுத்துகிறோம், பெண் விடுதலைக்காக அவர் பாடியதை நினைவுபடுத்துகிறோம், மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்காக செய்த சாதனைகளை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த திராவிட இயக்கம் என்பது உங்களுக்காக இருக்கிற இயக்கம், மக்களுக்காக இருக்கும். தொடர்ந்து பாடுபடுவோம் என்று சொல்லி வாழ்க கலைஞர் புகழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட 5 ஓட்டு போட்டீங்க, ஒரு குவார்டர் கேக்குது, பேரண்ட் எடுத்து வாங்கி கொடுத்துருங்க. இல்ல 12ஆம் தேதி அன்னைக்கு நான் தளபதியை பார்த்து உதயநிதி சென்றோர் வெற்றி செல்வன் மற்றும் கழகத்தினுடைய அந்தந்த ஊரிலே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்த அனைத்து நல்ல கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Quay